யாருக்கு நீங்கலாம் ஓட்டு போட போறீங்க? யாருக்கு ஓட்டு போடணும்னே தெரியல ப்ரோ அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? நீ நம்ம ஆளு. எனக்குமே தெரியல. யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு சத்தியமா எனக்குமே தெரியல. யாருக்கு தான்டா ஓட்டு போடுறது? தெரியலடா. இப்ப டிஎம்கே கிடையாதுடா. ஐய்யய்யோ! சாமி கொல்லனா கொல்ல, சாதாரண கொல்ல இல்லடா. தயவு செஞ்சு மக்களே நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீங்கலாம் போய் பட்ஜெட் அலோகேட் பண்ற விஷயம், எவ்வளோ செலவு பண்றாங்க, அதெல்லாம் தயவு செஞ்சு பாருங்க. பார்த்தீங்கன்னா தூங்க மாட்டீங்க. டிஎம்கே ஒரு தஞ்சாவூர்ல ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல் கக்கூஸ்க்கு 35,00,000 போட்டுருக்கானுங்க. செவுரு இல்ல அந்த கக்கூஸ். அதெல்லாம் சொல்ல முடியல. இந்த மாரி ஏகப்பட்ட ஊழல் கேஸ் எத்தன மினிஸ்டர்ஸ் மேல ஊழல் கேஸ்ன்னு தெரியும் உங்களுக்கு. 5,00,000 கோடி கடன் இந்த 5 வருஷத்துல. கடன் வாங்குனா தான் ஸ்டேட் டெவலப் ஆகும். அத நான் இல்லன்னு சொல்லல. அந்த கடன எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்கம் ஜெனரேட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கும். என்ன இன்கம் ஜெனரேட் பண்ணீங்க? சும்மா பாலம் கட்டினேன், இத பண்ணேங்கிற காமெடி இருக்கக்கூடாது. பொண்ணுங்களுக்கு சுத்தமா சேஃப்டி கிடையாது. லா அண்ட் ஆர்டர் ஜோக். அந்த மாரி இருக்கு. ஸோ டிஎம்கேக்கு நான் ஓட்டு போட மாட்டேன். ஏடிஎம்கேக்கு வந்தீங்கன்னா, இதையே தான் எக்ஸாக்ட்டா பண்ணுவாங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பா. ஆனா இதையே தான் எக்ஸாக்ட்டா பண்ணுவாங்க. அவங்களும் கொள்ளையடிப்பாங்க, அவங்களும் மணல நோண்டுவாங்க, அவங்களும் குவாரிய போடுவாங்க, அவங்களும் மலைய நோண்டுவாங்க. இதே மாரி தான். அவங்களும் ரேப்புக்குலாம் ஒரு சொல்யூஷன் கொண்டு வர மாட்டாங்க. ரேப் நடந்துட்டே தான் இருக்கும். இதே மாரி தான் உங்களுக்கு சொல்யூஷனே கொண்டு வராம போயிட்டு இருக்கிற ஒரு ஆட்சி. இப்ப டிவிகேக்கு வந்தீங்கன்னா, டிவிகே ஒரு மாற்று சக்தியா வந்திருக்காங்க. எல்லாம் ஓகே தான். பட் வந்து ரொம்பவே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கட்சி. இப்பத்தான் வந்திருக்காங்க. ஜஸ்ட் நோ வந்திருக்காங்க. 5 வருஷம் கூட ஆகல. இன்எக்ஸ்பீரியன்ஸ் காட்டிருச்சு. மெயினா அந்த கரூர் இஷ்யூலயே அது நடந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு காரணம் தான். அந்த இஷ்யூவ ஹேண்டில் பண்ண விதம், அதெல்லாம் ரொம்பவே இன்எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அவங்களால முடியல அத. டக்குனு அப்படி நடந்தோனே என்ன பண்றதுன்னே தெரியல அவங்கனால. அவங்க என்ன சொல்றது? அதான் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் காரணம் அதுக்கு. ஸோ அவங்க என்ன கேட்டா எதிர்க்கட்சியா இருந்து, இன்னுமே கிரவுண்ட் ரியாலிட்டிய நல்லா பார்த்துட்டு, ஒரு 5 வருஷம் கஷ்டப்படலாம். கத்தலாம். அவன் அவன் 50 வருஷம், 30 வருஷம், 20 வருஷம்லாம் கத்திட்டு இருக்கிறானுங்க ஆட்சிக்கு வராம. கத்தலாம். கிரவுண்ட் ரியாலிட்டிய பார்க்கலாம். பார்த்துட்டு அப்புறம் கூட அடுத்த 5 வருஷத்துல கண்டிப்பா ஆட்சிக்கு வந்துரலாம். கரெக்ட்டா அரசியல் பண்ண தெரிஞ்சா. இன்னுமே வெகுஜன மக்கள்ட்ட, இன்னுமே அடிப்படை வசதி கூட இல்லாத மக்கள்ட்டலாம் அவங்க இறங்கி போகணும். ராமநாதபுரத்துல குடிக்கிற கூட தண்ணி இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க. பாத்ரூம் வசதி இல்லாம ஒரு பொண்ணு பாத்ரூம் போலான்னு வெளிய போயிருக்கா. அந்த பொண்ண புடிச்சு ரேப் பண்ணி கொன்னுட்டானுங்க. தூத்துக்குடியில. இந்த அளவுக்கு இருக்கு நம்மளோட தமிழ்நாடு. ஒரு சாதாரண அடிப்படை விஷயம் கூட இல்லாம எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே தெரியணும். அவரும் வந்து இந்த 2,500 குடுக்குறேன்ற காமெடிய வராரு. அதெல்லாம் வந்து வேஸ்ட். தேவையில்லாத சும தான். எனக்கு தெரிஞ்சு அவர் நான் கொஞ்சம் அரசியல் கத்துக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா, டிவிக்கே ஒரு 5 வருஷம் எதிர்க்கட்சியா இருந்து, அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா சிறப்பா பண்ணுவாங்க. இப்பவே போனாங்கன்னா, அவ்வளோ இதா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இந்த எடப்பாடி ஆட்சிய பார்த்திருப்பீங்க. அவர் டக்குனு முதலமைச்சர் ஆனோனே, அவரால அவ்வளோ சிறப்பான ஒரு ஆட்சி குடுக்க முடியல. இந்த தூத்துக்குடியில இந்த ஸ்டெர்லைட் இஷ்யூலாம் பார்த்திருப்பீங்க. கேட்டா என்ட்ட சொல்லவே இல்ல சுட்டது அப்படிங்கிறாரு அவரு. அடுத்து என்டிகே. என்டிகே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியம். நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் பேசுற ஒரே கட்சி. மிச்சம் எல்லாம் திராவிடத்த கலக்கிருவாங்க. வந்து விஜயே கலக்கிட்டு இருக்காரு. எதுக்கு கலக்குறாருன்னே தெரியல இந்த திராவிடத்த. தமிழ் தேசியம் பேசுற கட்சி. ஆனா, எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்ட்மென்ட் இந்த தடவ. அவங்க ட்ராக்க மொத்தமா லாஸ்ட் பண்ணி, விஜய், 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 விஜய்ன்னு போயிட்டாங்க. விஜய் எப்போ அரசியலுக்கு வந்து மாநாடு ஒண்ணு போட்டாரோ, அன்னையிலருந்து ஆளுக ட்ராக்கே மாறி, விஜய் தான் எதிரின்னு டிஎம்கே வுட்டுட்டாங்க. ஆளுங்கட்சிய விலக்குறது தான்டா எல்லா கட்சிகளும் ஒரு வேலையா இருக்கும். ஆளுங்கட்சிய விட்டுட்டு விஜய் 1% கூட உன்னி வாக்கே வாங்காத ஒரு ஆள்ட்ட, சேர்ந்து யூடியூப் சேனல்ல போட்டு விஜய், விஜய்ன்னு பேசி, பேசி திமுகவை எதிர்க்கிறங்கிறதே மறந்து விஜய் விஜய்ன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எனக்கே வந்து என்னடா நல்ல கொள்கை வச்சிருக்க ஆளு, நல்ல வந்து என்ன சொல்றது, நெறைய விஷயம் சீமான் சொல்ற சில விஷயம்லாம் நம்ம ஏத்துட்டே ஆகணும். இயற்கை அரசியல் பேசுறாரு. மெயினா அந்த ரீசைக்கிளிங் விஷயம். அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, குப்பைய கூட ஒரு யூசேஜா மாத்தி, அதுலருந்து ஒரு யூசேஜ போடுவாங்க. எரிக்க மாட்டாங்க. இப்ப வந்து ஸ்வீடன் மாரியான சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, குப்பைக்கு டிமாண்ட். குப்பைய வச்சு அந்த குப்பையில இருந்து ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ரீசைக்கிளிங். இந்த எக்கோசிஸ்டம் எப்படி? இதுலருந்து இது, இதுலருந்து இது, இதுலருந்து இது அந்த மாரி. அதுதான் வந்து கரெக்ட்டான ஒரு சிஸ்டம். அத பேசுறவர் தான் சீமான். மாடு, மாட்டுலருந்து பாலு, பால்லருந்து வெண்ணெய், அதுக்கப்புறம் நெய்யி, அப்புறம் தயிரு, அதுக்கப்புறம் மாட்டு சாணத்திலருந்து மாட்டுலருந்து பயோகேஸ் எடுக்கலாம். அந்த பிளாஸ்டிக் மொத்தமா ஒழிப்பேன். செமையா இருக்கும் இதெல்லாம். கேட்டீங்கன்னா செம இம்ப்ரஸ் ஆயிருவீங்க. நீங்க யாரோட ஆதரவாளரா இருக்கலாம். ஆனா, டக்கு டக்கு டக்குன்னு மாத்தி 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 பேசுவாரு. அதுவும் அவர்ட்ட இருக்கிற பெரிய மைனஸ். அவர் அந்த ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரியில்ல அவர் கட்சி. பட் அவங்ககிட்ட இருக்கிற அந்த தொண்டர்கள் உண்மையாவே சொல்றேன், தரமான தொண்டர்கள். அரசியல் படுத்தப்பட்ட தொண்டர்கள். நான் ஒரு வீடியோ பார்க்குறேன். கட்சி நிதி வாங்குவாங்கல்ல எல்லாத்துக்கிட்டயும் மெம்பர்ஸ் கிட்ட. அந்த குடத்துல குடுக்குறாங்க. அந்த குடத்துல காச போட்டுட்டு இன்னொருத்தவங்க இப்படி குடுக்குறாங்க. அவங்க காச போட்டுட்டு இன்னொருத்தவங்க குடுக்குறாங்க. 5,00,000 பேர் வந்திருக்காங்க அந்த மாநாட்டுல. டிசிப்ளினா நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? அந்த குடம் குடுத்தா அந்த குடமே இருக்காது. அந்த மாரி இருக்கும் பல கட்சிகள்ட்ட. அதெல்லாம் வந்து ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருந்தது. அவ்வளோ அரசியல் படி அந்த மேடை பேச்சுகளா இருக்கட்டும், அதுவும் இல்லாம நம்ம நாட்டுல எங்க ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி, அது மொத நிக்கிறது இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான். எண்ணிக்கையில கம்மியா தான் இருப்பாங்க. ஆனா களத்துல இறங்குவாங்க. லாரியில இது கடத்துறாங்க, கன்னியாகுமரி கடத்துறாங்க, அங்க ஒரு போராட்டம். இந்த மாரி ஏகப்பட்ட போராட்டம். நெறைய விஷயம் இவங்கனால வராம இருந்திருக்கு உள்ள. 8 வழிச்சாலை வந்து இவங்க தான் போராடி கேஸ போட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இந்த மாரி ஏகப்பட்டது சொல்லலாம். அது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. இந்த மாரி ஏகப்பட்ட நல்ல விஷயம் இருக்கு. நம்மகிட்ட இவ்வளவு தான் ஆப்ஷன் இருக்கு. இவங்க தான் மெயின். இவங்களுக்கு கூட்டணி தான் நெறைய பேர் இருக்காங்க. ப்ரோ ஒண்ணு மறந்துட்டியே நோட்டா? நோட்டாவா? செருப்பு கழட்டி அடிப்பேன். நோட்டான்னீங்கன்னா எவனாவது. டேய் நோட்டா போடுறதும், நீ சும்மா வீட்ல உட்கார்றதும் ஒண்ணுடா. நோட்டானால ஒரு பிரயோஜனம் கிடையாது. எப்படியும் அது மெஜாரிட்டி வராது. மெஜாரிட்டி வந்தா தான் கவர்னர் ஆச்சு. மெஜாரிட்டி வரவே வராது. அப்புறம் எதுக்கு அத போடணும்? வேஸ்ட் தானே. நீ போட்டு ஒரு அன்டிசர்வ்டான கேண்டிடேட்ட ஜெயிக்க வைக்கிற. ஆள்ல யார் பெட்டர்?
அப்படின்னு பார்த்து நம்ம ஓட்டு போட்டு தான் ஆகணும். நான் இவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவா சொல்லிட்டேன், பாசிட்டிவா சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன். இன்னும் உங்களோட கையில தான் இருக்கு பொறுப்பு என்னங்கிறது. நீ யாருக்கு ஓட்டு போடுவ அப்படின்னு என்ன பெர்சனலா கேட்டீங்கன்னா, டிஎம்கேக்கு கண்டிப்பா நான் போட மாட்டேன் இந்த தடவ. ஏன்னா, ஆண்டகட்சிய ஆண்டுட்டு இருக்கக்கூடாது. அது வந்து டெவலப்மெண்ட் ஆகாது. இவங்களுக்கு ஒரு இளக்காரம் ஆயிரும். நம்மள நம்பி தானே இருக்காங்க. பிஜேபி உள்ள வந்துரும்னு சொன்னா நம்மட்ட போட்டுருவாங்கங்கிற ஒரு இளக்காரம் வந்துரும் மக்கள் மேல. ஸோ டிஎம்கேக்கு நம்ம ஒரு பாடம் கத்து குடுக்கணும். ஸோ ஏடிஎம்கே அவங்க என்ன வாக்குறுதி குடுக்குறாங்கறத நம்ம பார்க்கணும். டிவிக்கே என்ன வாக்குறுதி குடுக்குறாங்கன்னு பார்ப்போம். நாம் தமிழர் அவங்க வாக்குறுதிலாம் ஆல்ரெடி குடுத்துட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கறது மேடைக்கு மேடை எல்லாருமே நெறைய பேசிட்டாங்க. ஸோ வாக்குறுதி வரட்டும். எல்லா வாக்குறுதியும் பாருங்க. எது பிராக்டிகலி பாசிபிள். சும்மா இந்த நீட்ட ரத்து பண்றேங்கிற காமெடிலாம் இல்லாம, பிராக்டிகலி எது பாசிபிள் அப்படின்னு பார்த்து உங்க ஓட்ட போடுங்க. உங்க ஓட்டு அதுதான் உங்க உரிமை. அதுதான் உங்க பவரு. 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் உங்க பவர நீங்க காட்ட முடியும். கரெக்ட்டான ஆளுகளுக்கு ஓட்டு போடுங்க. மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. உங்க சாதிய பார்த்தோ, உங்க மதத்த பார்த்தோ, இந்த மாரியான விஷயத்த பார்த்துலாம் ஓட்டு போடாதீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவதுன்னா, சாதி, மதம்லாம் வந்து நிக்காது. உங்களுக்கு ஏதாவதுன்னா, உங்கள பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல கவர்ன்மெண்ட் வேணும். நல்ல கவர்ன்மெண்ட் தான் வந்து நிக்கும். மறக்காம நல்ல ஆளுகளுக்கா பார்த்து ஓட்டு போடுங்க. இந்த தடவ மிஸ் பண்ணிறாதீங்க. புதுசா ஓட்டர் ஐடி வாங்கியிருக்கிறவங்களும் சரி, யாரா இருந்தாலும் கரெக்ட்டான ஆளுகளுக்கு ஓட்டு போட்டு கரெக்ட்டா உட்கார வைங்க. நம்ம பவர இங்க தான் காட்டணும். அதுக்கப்புறம் கடைசில வந்துட்டு, ஐயோ! அங்க இப்படி கொள்ளையடிக்கிறாங்க. ஐயோ! கொள்ளையடிக்கிறாங்க. ஐயோ! ரேப் நடக்குது. ஐயோ! சட்டம் சரியில்லன்னு அழுதா பிரயோஜனம் கிடையாது. கண்டிப்பா மாற்றம் வரும். மாற்றத்த வர வைப்போம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாரியான வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம்.